ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கு என்னடா நாங்கள் ரொனினை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து எல்லாரும் என்ன கேள்வி கேட்டுருக்காங்க, எங்களுக்கு ரொனின் எப்படி செட் பண்ணுன்னு சொல்லுங்க, சொல்லித்தாங்க, அது நிறைய பேர் கேட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு ரொனின், அதாவது அந்த ஸ்டெபிலைசர், கேமரா ஸ்டெபிலைசர் ரொனின்னு சொல்கிறோம், அதை வந்து எப்படி இன்றைக்கு நாங்கள் செட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய திங்ஸ், லைக் கண்டிப்பாக இந்த திங்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ரொனினை செட் பண்ண முடியும். ஸோ இந்த திங்ஸ் இருக்கான்னு மெயினாக பார்த்துக்கணும். லைக் குக்கிங் மாதிரி கண்டிப்பாக நைஃப் அண்ட் கட்டிங் போர்ட், வெங்காயம் பண்ணுற இந்த மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணும். முதலாவது உங்கள்கிட்ட அந்த ரொனின் பேஸ் பிளேட் இருக்கணும். இந்த பிளேட் கண்டிப்பாக முக்கியம். இது வந்து ட்ரைபோர்ட் மாதிரி இருக்கும். லைக் ஓகே, ஸோ இது இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இது இம்பார்ட்டன்ட் திங் உண்டு, வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதுக்கு பிறகு பேட்ரி. ஸோ இதுதான் வந்து பவர் கொடுக்குறது. ஸோ உங்களோட ரொனினுக்கு வந்து இதுதான் பவர் கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் என்ன 1% தான் சார்ஜ் இருக்குது, பட் லைக் இது முக்கியம். சார்ஜ் இருக்கணும், ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு பிறகு வந்து பேஸ் பிளேட். ஸோ இதுதான் வந்து பேஸ் பிளேட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்குது. இதோட வந்து இன்னொன்று இப்படி ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து கேமராவில் போகும். ஸோ இது வந்து உங்களோட ரொனினில் போகும். அந்த மாதிரி இது வந்து கேமராக்கில் போகும். ஸோ இதை பேஸ் பிளேட்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கணும் முக்கியமாக. அதை விட முக்கியமாக உங்களோட 3 ஆக்சஸையும் கண்ட்ரோல் பண்ணுற திங்க் இருக்கணும். ஸோ இதுதான் அந்த இது உங்களோட 3 ஆக்சஸையும் இதான் கண்ட்ரோல் பண்ணணும். டில்ட்டு, பேனு, ரோல். ஸோ இந்த மூண்டையும் கண்ட்ரோல் பண்ணி இது இருக்கணும். ஸோ இதுதான் மெயின். இந்த திங்ஸ் முக்கியமாக இருக்கணும். எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இப்போ எங்கள்ட்ட எல்லா திங்ஸ் எங்கள்ட்ட இருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்து இதை அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணுறது வெரி சிம்பிள் வேலை, ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு பிறகு பேட்டரி பேக் கீழே பாருங்க, ஒரு ஹோல் இருக்கும் இங்கே. ஸோ இந்த ஹோலில் வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டா சரி இப்படி. ஓகே, ஸோ இது பண்ணுங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஓகே, ஃபினிஷ்ட். ஓகே, ஸோ இது இப்படி டைட் ஆயிரும். ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிக்கொள்ளுங்க, இது முக்கியம். ஓகே, நல்லா டைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த கிளிப்பை இந்த கிளிப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே வந்து கிளிப் இருக்குது. ஸோ இந்த கிளிப் வந்து கரெக்டாக வந்து இந்த உங்களோட டில்ட் ரோல் ஆக்ஸ் இருக்குல்ல, மெயின் இது, அதோட வந்து இந்த கிளிப்புகளோட வந்து ஜாயின் அடிக்கணும். ஓகே, இங்கேயும் கிளிப் இருக்கும் இதுலேயும். ஸோ இதோட வந்து கனெக்டாக சிங்க் ஆகிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். ஓகே, ஸோ இப்படி லைக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சரி, இந்த மாதிரி இதை எப்படி வச்சு லைக் இந்த மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா உள்ள நேராக போகும். புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணி லொக் ஆயிரும். சில இதில் எதுக்கும் செக் பண்ணுங்க, இந்த லொக் பட்டன் கரெக்டாக விழுதாண்டு. ஓகே, இந்த லொக் பண்ணி கரெக்டாக விழுதான்னு லொக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது செட் பண்ணியாச்சு. ரைட், ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் லைக் கிம்பல் ரெடி, நாங்கள் அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்டா, இதை நேராக நிமித்தி வச்சுட்டு, ஓகே. ஸோ இதுக்கு அப்புறம் என்ன செய்ய கூட உங்களோட இந்த பேஸ் பிளேட் இருக்குல்லோ, இந்த பிளேட்டில் வந்து இதை தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இதை தனியாக கலட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இது ரெண்டையும் தனியாக கலட்டி எடுத்துட்டு இந்த பிளேட்டை என்ன சொல்லுங்கள், இந்த பிளேட்டை வந்து இங்கே உங்களோட கேமரா உங்களோட கிம்பிள் மேலே இங்கே போடலாம். ஸோ இதுக்கு மேலே இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இதில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை புஷ் பண்ணி இப்படி உள்ளே தள்ளிக்கிட்டா சரி. ஓகே, இப்படி உள்ளே போயிடும். ஓகே, ஸோ இதை போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, சரி, இது ஓகே. ஸோ இப்போ இதை தனியாக வச்சுட்டு இதுக்கு பிறகு இந்த பிளேட்டை கேமராவில் போட்டணும். ஸோ அதை பார்ப்போம். ஸோ நாங்கள் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் போகிறோம். கேமராவில் இந்த பிளேட்டை போட்ட வரும். ஸோ இதுவும் வந்து வெரி சிம்பிள் தான். ஸோ இங்கே இந்த பிளேட் இருக்குது. இந்த பிளேட்டுக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ உங்களோட கேமரா எடுத்துக்கொள்ளுங்க. சில ரொனின் வந்து வெயிட் இருக்குது. உங்களோட ரொனின் வந்து எவ்வளோ வெயிட் சப்போர்ட் பண்ணுமென்னு இருக்குது. ஸோ இது வந்து 3, எனக்கு தெரியல, 3 கிலோ கிட்ட சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கேமரா சைஸும் இருக்கணும். ஸோ இதில் ப்ரோ வெர்ஷன் இருக்குது, பெரிய கேமரா சப்போர்ட் பண்ணுறது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்திங்கன்னா சரி. இதை இப்படி இதில் சுவிட்ச் பண்ணுங்க, லைக் சுற்றுங்க. ஸோ இதில் வந்து ஏரோ போட்டுப்பாங்க, அம்புக்குரிய எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. இதில் நம்மள ஏரோ ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டிக்கிட்டா சரி. இப்படி வெர்டிக்கல் சைடாக இருந்தேன்னா சரி, இப்படி ஹொரைசான்டலாக இல்லாமல். ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கே இப்படி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருந்தேன்னா சரி. இது நல்லா டைட் பண்ணுங்க. டைட் பண்ணுறதுக்கு டூல் வச்சுக்கொள்ளுங்க. இது இப்போ ஓகே. இதில் வந்து சில இதில் இது 3, 2 எல்லாம் வந்து இது லூஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் டைட் பண்ணுறதுக்கு டூல் வச்சுக்கொண்டிங்கன்னா நல்லா. ஸோ 3 வந்து இது வந்து அப்படி லூஸ் ஆகாது. ஸோ அதனால் இது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்படி டைட் பண்ணிக்கிட்டா சரி. ஓகே, இதுக்கு பிறகு சரி, இதுவும் செட் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்படி வச்சுட்டு லைக் லென்ஸ் கேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இனிமேல் வந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது வந்து முக்கியமான, லைக் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க கேமரான்றதை ப்ராப்பராக திங்க் பண்ணிக்கொள்ளுங்க. பேட்டரி போடணுன்றா பேட்டரி போட்டுக்கொள்ளுங்க. லென்ஸ் கேப்பை ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா லைக் 90% வந்து லென்ஸ் கேப் இல்லாமல் தான் நாங்கள் வந்து ரொனின் யூஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ எடுப்போம். ஸோ அதனால் லென்ஸ் கேப்பை ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. பேட்டரியும் உள்ளே போட்டுக்கொள்ளுங்க. SD கார்டையும் எல்லாம் உள்ளே போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வெயிட்டுகள் வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம். ஸோ இது இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து என்ன செய்யுங்கண்டா, இங்கே இதில் வச்சு இந்த நான் சொன்னேன், இதனால நான் சொன்னேன் வெர்டிக்கலை போட்டுக்கொண்டு. ஸோ இதை எப்படி வச்சு இப்படி தள்ளிங்கிற உள்ள, லைக் இங்கே இப்படி தள்ளிங்கிறால், லைக் இப்படி உள்ள தள்ளிங்கிற இது உள்ளே போய் நின்றும்.
உள்ளே போய் நின்று அப்புறம் என்ன சொன்னால் இங்கே லாக் பட்டன் இருக்குது, இதை பிடிச்சி இப்படி லாக் பண்ணிங்கன்னா சரி. எஸ், அவ்வளோதான். ரொனின் வந்து லைக் என்ன சொல்ல மேக்ஸிமம் லைக் நாங்கள் இப்போ செட் பண்ணிட்டு லைக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பிறகு தான் மெயினான விஷயம் இருக்குது. நாங்கள் வந்து இனிமேல் தான் பேலன்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸோ இதுதான் மெயினாக கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் ஈஸி. ஸோ இதெல்லாம் ஈஸி. இதுக்கு பிறகு தான் மெயினான பேலன்சிங். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாட்டை வந்து கண்டிப்பாக வடிவாக பாருங்க. ஸோ இதன் மூலம் தான் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ முதலாக வந்து இது வந்து 3என்றால இதில் வந்து லாக் சிஸ்டம் இருக்குது. ஸோ லாக் சிஸ்டத்தை முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து லாக் இருக்குது. பல சேலுக்கு வந்து சில லாக் இருக்காது. இதுக்கு வந்து லாக் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கொள்ளுங்க. இதை இப்படி தான் நிற்க நேராக. ஸோ இங்கே வச்சு நீங்கள் லாக் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே கீழையும் இதில் லொக்கையும் எடுங்கோ. எடுத்துட்டு இப்படி வச்சு இதை எப்படி லாக் பண்ணிக்கொள்ளுங்கோ. ஓகே. ஸோ அதே மாதிரி கீழே இதுக்கு தேவை லாக். ஸோ நீங்கள் லொக் எடுத்தீங்கன்றாலே கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். ஓகே. ஆனால் எல்லாம் ஃபுல்லாக லொக்லாம் இப்போ இருக்குது. லொக் ஃபுல்லாக எடுப்படல. ஸோ அதுக்கு பிறகு வந்து அதை தவிர இந்த மோட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சைட் நாபுகள் இருக்குது. இது மூலம் தான் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். முன்னுக்கு பின்னுக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்டா, உங்களோட கிம்பிள் வந்து கேமரா வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகே. இந்த கேமரா இருக்கலாம். முதல்ல வந்து இந்த ஆக்சஸ். ஸோ முதல்ல வந்து இந்த ஆக்சஸ் தான் நாங்கள் செட் பண்ண போகிறோம். ஓகே. இந்த ஆக்சஸ் தான் நீங்கள் முதல்ல செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த லொக் மேலே இருக்க லொக் இருப்பாருங்க. இங்கே மேலே இருக்க லொக்கை வந்து நீங்கள் எடுக்கணும். எடுத்தோடனே கேமரா முன்னுக்கு போயிட்டு இங்கே வாருங்க. நான் எடுத்தோடனே முன்னுக்கு விழுந்துட்டு அப்படின்றால் என்ன அர்த்தம் என்றால் கேமரா வந்து முன்பக்கம் வெயிட் கூட, சரியா முன்பக்கம் வெயிட் கூடவா இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் இந்த சைடில் இருக்க உங்களுக்கு இந்த சைடில் இருக்குது பாருங்கோ, இதுதான் வந்து முன்னாடி பின்னாடி இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஒருக்கா முன்னாடி பின்னாடி இந்த லொக்கை எடுத்துட்டு ஓகே. இப்போ முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ பின்பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போயும் பாருங்கள் முன்னுக்கு போகுது. ஸோ இப்போ இன்னும் பின்னுக்கு. ஓகே. இப்போ கொஞ்சம் போகிற குறைஞ்சிருங்க பாருங்கள். லைக் போகிற குறைஞ்சிட்டு. ஸோ இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் பின்னாடி போகுது. லைட்டாக இப்படி எடுத்துட்டு ஓகே. இப்படி விட்டிங்கன்னா சரி. இப்போ ஓரளவு ஓகேயா இருக்குது. ஓகே. இப்போ ஓரளவு ஓகேயா இருக்குது. ஸோ இப்படி விட்டுட்டு என்ன செய்யணும்டா, இப்போ திரும்ப லாக் பண்ணுங்க. ஓகே. இதை லாக் பண்ணிவிட்டு இப்போ இப்படி நிப்பாட்டணும். கேமரா வந்து இப்படி நிப்பாட்டும் போது இங்கே இது வேகமாக வருது. இப்படி வேகமாக வரக்கூடாது. ஓகே. இப்படி வேகமாக ஓடி வரக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த சைடில் ஒரு ஆக்சஸ் இருக்குது பாருங்கள். ஓகே. இந்த சைடு ஆக்சஸ் இருக்கலாம். இந்த சைடு ஆக்சஸ் வந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணணும். இந்த சைடு ஆக்சஸ் இங்கே இருக்குன்னா ஸோ இதை எடுத்துட்டு இதை இப்படி மேலே தள்ளணும். ஓகே. இப்படி மேலே வச்சு தள்ளினீங்களா தெரியும் உங்களுக்கு. இங்கே இப்போ பாருங்க கீழே வரல, மெதுவாக தான் கீழே வருது. இந்த பக்கம் கீழே போகுது. முன்பக்கம் போகாமல் பின்பக்கம் கீழே போகுது. அப்படின்னா கொஞ்சம் கீழே இருக்குங்கோ. இப்போ பாருங்கள் அப்படியே நிற்கிது. இதுதான் வேணும் எங்களுக்கு. நாங்கள் ஒரு இடத்துல விட்டால் அது அப்படியே நிற்கணும். ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் ஆகிருக்குன்ற அர்த்தம். ஸோ இதை என்ன செய்யுங்க, டைட் பண்ணுங்க. இதை இப்படி வச்சு டைட் பண்ணுங்க. ஓகே. இதை எப்படி வச்சு டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி விட்டீங்கன்றால் நிற்கிது. இப்படி விட்டீங்கன்றால் இங்கே கீழே போகுது. இங்கே பாருங்க. இப்படி விட்டீங்கன்றால் கீழே போகுது. ஓகே. இப்படி விட்டால் கீழே போகுது. இப்படி விட்டாலும் இங்கே கீழே போகுது. ஸோ அப்போ இது இன்னும் கொஞ்சம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை இன்னும் கொஞ்சம் மேலே சொல்லணும். ஓகே. சின்ன மைன்யூட்டாக தான் நீங்கள் செய்யணும். இதில் வந்து அவசரப்பட்டீங்கன்றால் கண்டிப்பாக செட் பண்ண இயலாது. ஓகே. லைட்டான மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் இதுக்கு. ஸோ இதுக்கு கொஞ்சம் தள்ளிட்டு மேலே லைட்டாக. ஓகே. லைட்டாக. ஓகே. ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுத்தினான். ஓகே. நிறையெல்லாம் கொடுக்கல, சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுத்தினான். ஓகே. ஸோ இப்போ இப்படி நிற்கிது. ஓகே. இங்கே பாருங்க இப்படி நிற்கணும். இப்படி விட்டால் இங்கே இப்படி நிற்கணும். லைக் இந்த மாதிரி. இப்போ இங்கே பாருங்க இப்படி விட்டால் கீழே போகாமல் இப்படியே நிற்கணும். ஸோ இதுதான் மெயின் திங். இப்படி நிற்க வலிக்கிட்டு என்றால் ரொனின் செட் பண்ணிட்டோம்ன்ற அர்த்தம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் செட் பண்ணிட்டோம்ன்ற அர்த்தம். ஸோ இப்போ வந்து பின்பக்கம் கொஞ்சம் வெயிட் கூடவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்படி போகுது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நாங்கள் முன்னுக்கு லைட்டாக பின்னுக்கு, முன்பக்கம் வெயிட் கூடனா பின்னுக்கு தள்ளணும், பின்பக்கம் வெயிட் கூடனா முன்னுக்கு தள்ளணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி என் ரொனின் வந்து கீழே வர விழுந்தால இது கொஞ்சம் கஷ்டம் தான் செட் பண்ணுறது. ஏன்னா நான் ஒரு காருக்கு மேலே வச்சு கீழே அப்படியே ஃபுல்லாக விழுத்தாட்டிட்டேன். ஸோ அதனால் டக்குன்னு இது என்று செட் பண்ணவே மேலே. ஸோ இந்த சிஸ்டத்தை நீங்கள் பார்த்து பிடிச்சிங்கன்றாலே ஓகே தான். மெயினாக இதுதான். இதை மெயினாக இந்த விஷயத்தை மெயினாக செட் பண்ண பழகணும். ஓகே. என்ற இதுதான் மெயினானது. சில பேர் இதெல்லாம் இந்த ஆக்செல்லாம் சில பேர் வந்து செட் பண்ணவே மாட்டாங்க, அப்படியே வச்சு அடிக்கிறது. நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். அது கூடாது. உங்களோட கேமராவை வந்து உங்களோட கிம்பிளை வந்து பழுதாக்கிடும். இங்கே பாருங்க இப்போ மேலே விட்டால் இப்படி நிற்கிது, அதே மாதிரி கீழே விட்டாலும் இங்கே பாருங்க இப்படி நிற்கிது. ஸோ இப்போ வந்து இந்த ஆக்சஸ் வந்து டன்.
இந்த ஆக்சஸ் செட் பண்ணியாச்சு. ஸோ இது மெயின். ஸோ இப்போ இது முடிஞ்ச அப்புறம் என்ன செய்யுங்கடா, இது எப்படி நேராக வச்சு இதை எப்படி லாக் பண்ணி விடுங்க. ஓகே, லாக் பண்ணி விட்டீங்கன்னா இது எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது, எல்லாத்தையும் வடிவாக டைட் பண்ணி இருக்கும்னு பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டாவது இந்த ஆக்சஸை நாங்கள் செட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஆக்சஸை நாங்கள் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது என்னடா நான் இப்போ லோக்கில் இருக்குது, நான் இப்போ லோக் எடுக்க போகிறேன். ஓகே, லோக் எடுத்தோடனே இங்கே போயிட்டு ஸோ இப்படின்னா செட்டில் இல்லைன்னு அர்த்தம். சரி, செட் பண்ணல வடிவா. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா இங்கே இந்த லோக் பட்டன் இருக்குது. ஸோ இந்த லோக் பட்டன் எடுத்துகிட்டு இந்த பக்கம் இப்போ இங்கே பாருங்கள், நார்மலாகவே இந்த பக்கம் போகுது. ஸோ இந்த பக்கம் தான் வெயிட் கூடவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ கேமரா வந்து இந்த பக்கம் தள்ளுங்க லைட்டாக. ஓகே, திரும்பவும் தள்ளுங்கோ. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ வெயிட் கூட்டிட்டு இந்த பக்கம் கூட்டிட்டு ஏன்னா மற்ற பக்கம் வர வலிக்கிட்டப்போ லைட்டாக திரும்ப அந்த பக்கம் மெதுவாக, இன்னும் கொஞ்சம் மெதுவாக லைட்டாக தள்ளுங்கோ. ஹெவியாக தள்ளாமல் லைட்டாக சின்ன சின்ன மைன்யூட்டாக நீங்கள் தள்ளி பழகணும். ஓகே, பெருசாக ஹெவியாக தள்ளிக்கின்றால் கஷ்டம். சின்ன மைன்யூட்டாக தள்ளி பழகணும். ஓகே, இவருங்க இப்போ அந்த பக்கம் கூட்டிகிட்டு ஸோ அதுக்கப்புறம் லைட் பயங்கர சென்சிட்டிவாக இதில் வேலை செய்யணும். ஓகே, இப்போயும் அந்த பக்கம் கொஞ்சம் வெயிட் கூடவா இருக்குது. ஓகே, திரும்ப லைட்டாக மெதுவாக தள்ளுங்கோ. ஓகே ஓகே சரி, இப்போ ஓரளவு ஓகே. ஓகே, பட் ஸ்டில் ஒரு பக்கம் வெயிட் கூடவா தான் இருக்குது. பாருங்க, நிற்கிது இல்லைங்க, எப்படி விட்டால் நிற்கிது இல்லை. பட் ஓகே, நான் சொன்னால இந்த மோட்டரில் எனக்கு அடி விழுந்தது, இந்த இடத்துல அடி விழுந்தது. ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்படி விட்டால் நிற்கணும். ஓகே, இப்படி விட்டால் அது ஒரே இடத்துல நிற்கணும். ஆனால் நிற்காது என்றால் என்ற இதில் இந்த மாடலில் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அந்த நான் முதல் செஞ்ச மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இந்த பக்கம் வெயிட் கூட பாருங்க, லொக் பண்ணது பிறகு விளங்குது. ஸோ திரும்ப லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க, இந்த பக்கம் வெயிட் கூட. ஸோ பயங்கர என்ன சொல்கிறது, சென்சிட்டிவாக அது வேலை செய்யணும். இதில் நாங்கள் ஓவராக புஷ் பண்ணலாது, ஓவராக இழுக்கவே மேலாது, மெதுவாக வேலை செய்யணும். அப்போ தான் தெரியும் ஓரளவு, இல்லாட்டி கஷ்டம். எனக்கு இந்தளவு எனக்கு ஓகே நார்மலாக என்னால் இங்கே பாருங்க, இப்போ நிற்கிது பாருங்க, லைக் கஷ்டம். எனக்கு இது வந்து செட் பண்ணுற பயங்கர கஷ்டம். நான் சொன்னேன் விழுந்ததால் இது செட் பண்ணுற பயங்கர கஷ்டம். ஸோ இப்போ பாருங்க, இது நிற்கிது இதே இடத்துல. ஸோ இப்படி எங்களுக்கு வேணும். ஸோ இப்படி நின்றுட்டா இது டன், இது செட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன செய்யணும், லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ரோல் ஆக்ஷன் நினைக்கிறேன் இது. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் லொக் எடுத்தாலும் என்ன சொல்ல லைக் விழாது என்ற இது இப்படி தானே இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறேன்டால் இதை என்ன செய்யணும், நீங்கள் கேமரா இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு சைடுக்கு திருப்பிட்டு இப்படி கொண்டு போகணும் கீழே. ஓகே, கீழே கொண்டு போகும்போது இங்கே பாருங்க, இப்படி சுற்றுது பாருங்க, இப்படி சுற்றக்கூடாது, அதே இடத்துல நிற்கணும். ஸோ அதுதான் மெயின். என்ன இது லைட்டாக தான் சுற்றுது, ஏன்னா நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சால லைட்டாக தான் சுற்றுது. இதை கொஞ்சம் முன்னுக்கு தள்ளினீங்கன்றால் தள்ளிட்டு இப்படி கொண்டு போனால் தெரியும் சுற்றுது. ஸோ திரும்பவும் தள்ளணும், திரும்பவும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக முன்னுக்கு. ஓகே, போகுது திரும்பவும். ஸோ திரும்பவும் லைட்டாக தள்ளுங்கோ, இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ வேகமாக போகுது அப்படின்னா நான் பின்னுக்கு வரணும் நல்லா. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ இந்த மற்ற பக்கம் வரவழிக்கிட்டு அப்போ இப்போ லைட்டாக முன்னுக்கு தள்ளணும். ஏன்னா சில நேரங்களில் இதுவும் வந்து கரெக்டாக எங்களுக்கு தெரியாது, முன்னுக்கு போனால் பின்னுக்கு போனால் முன்னுக்குண்டு மாறி பண்ணால் தான் ஓரளவு எங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள. இங்கே பாருங்க, நான் இப்படி திருப்பும்போது அப்படியே நிற்கணும். இங்கே பாருங்க, நான் இப்படி திருப்பிட்டேன், இப்போ ஓடாமல் நிற்கிது. இப்போ நான் ஒழுங்காக செட் பண்ணாடிக்கு அப்படி இருக்க மாட்டாள். இங்கே இப்போ நான் ஒழுங்காக செட் பண்ணல, சும்மா வச்சுருக்கேன்டால் இங்கே இப்படி நான் எடுத்தேன். இங்கே பாருங்க, இப்படி போகும். நான் ஒழுங்காக செட் பண்ண வச்சென்றால் இந்த பிரச்சனை காட்டும். ஓகே, இங்கே இப்படி நான் வச்சுட்டு திருப்பினட்டால் இங்கே இப்படி ஓடும் பாருங்க, இப்படி ஓடக்கூடாது. ஸோ நான் ஒழுங்காக செட் பண்ணால் அது வந்து அப்படியே நிற்கும், ஓடாது. ஓகே, இப்போ ஓடுது. எனக்கு வாரன் குயிக்காக. எஸ், இப்போ வந்து அப்படியே நிற்கிது. ஸோ இதான் பண்ணு. ஸோ இப்போ 3 ஆக்சஸும் வந்து செட் பண்ணியாச்சு, டன், ஒர்க் முடிஞ்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள். 3 வேலையும் முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து லொக் வந்து இந்த கேமரா இதுக்கு வந்து நான் ஒன் பண்ண, இந்த கிம்பிளுக்கு வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக ஒன் பண்ணால் லொக் எடுபடும். சில கிம்பிளுக்கு வந்து லொக் எடுபடாது ஆட்டோமேட்டிக்காகவே. இதுக்கு நான் ஒன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக லொக் எடுபடுற மாதிரி தான் இதில் சிஸ்டம் எல்லாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் மெனு ஒன் பண்ண போகிறோம். ஒன் பண்ணுற பட்டன் இங்கே சைடில் இருக்குது. ஓகே, இந்த சைடில் இருக்குது ஒன் பண்ணுற பட்டன். ஸோ இங்கே இருக்குது ஒன் பண்ணுற பட்டன். இது அமர்த்தி பிடிங்கோ. ஓகே, அமர்த்தி பிடிச்சி இதில் டிஸ்பிளே லைட் வந்துடும். டிஸ்பிளே லைட் வந்துடும்டா லைக் ஓகே ஒன் ஐட்டம் அர்த்தம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே லொக் எடுபட்டுரும். இந்த 3ல வந்து ஆட்டோமேட்டிக்காக லொக் எடுபடுற சிஸ்டம் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக் எடுபடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா இங்கே இருக்குது, இதில் கேமரா பேலன்ஸ் ஆட்டோ டியூனிங் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் கேலிப்ரேஷன் கொடுத்தீங்கன்றால் கேமரா வந்து கலிப்ரேட் பண்ணும். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் செட் பண்ணிட்டீங்க, பட் சின்ன மைன்யூட்டானதுகள் வந்து கஷ்டம் செய்கிறது சில நேரங்களில். ஸோ அதை வந்து மோட்டரை வந்து ஆல்மோஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்யூன் பண்ணி கொஞ்சம் ஸ்டிஃபாக வச்சுக்கொள்ளும். சில இடங்களில் நீங்கள் ஒரு 90% கரெக்டாக பண்ணால் அந்த 10% வந்து இந்த டியூனிங் வந்து சரி பண்ணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக செய்யணும். ஓகே, இது செய்யுங்க. செஞ்சது பிறகு அது பிறகு இதில் 2 விதமாக என்னோட சூப்பர் ஸ்மூத்தும் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னாலும் இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஸ்மூத்தாக உங்களுக்கு அதை கலிப்ரேட் பண்ணி தரும். இது நீங்கள் இதுலேயும் செய்யலாம்,
ஃபோன் அப்ளிகேஷனே நார்மலாக செய்யலாம். DJI அப்ளிகேஷன் வரைக்கும் நீங்கள் அதுலேயும் செய்யலாம். இது செஞ்சிட்டிங்கனாலே நார்மலாக வந்து ரொனின் ஓகே செட் பண்ணின மாதிரி லைக் எல்லாம் ஓகேன மாதிரி அவ்வளோதான். இதை தவிர வேறு வேலையும் இல்லை. இதுக்கு பிறகு எல்லாம் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் இருக்குது. நீங்கள் எப்படி கிம்பலை யூஸ் பண்ணுறீங்க, எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறீங்க, ஸோ அதெல்லாம் இருக்குது. இவ்வளோ தான் ரொனின் செட் பண்ணுறது, பெரிய விஷயமெல்லாம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறது பயங்கர காம்ப்ளிகேட்டான விஷயம், கஷ்டமான விஷயம், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. 2-3 தடவை செட் பண்ணி திரும்ப செட் பண்ணி பழகிட்டீங்கன்றால் ஓகே, அவ்வளோதான். மற்றபடி இதில் இருக்க பட்டன்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள், இதில் இருக்க பட்டன்ஸ்லாம் இது. அப்புறம் இது செட் பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்கள், இதில் க்ரீன் கலர் காட்டும், இதில் வந்து க்ரீன் கலர் காட்டும். இதில் க்ரீன் கலர் காட்டுது என்றால் ரொனின் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணி இருக்குன்ற அர்த்தம். இது வந்து க்ரீனாக இல்லாட்டிக்கு நான் ஒழுங்காக செட் பண்ணி இந்த ரெட் கலரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது க்ரீனாக இருக்குது. ஸோ இது மீன்ஸ் லைக் இது ஒழுங்காக செட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். இப்போ கிம்பிளை நாங்கள் லைக் எங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எஸ், தட்ஸ் ஆல் மக்களே. ஸோ எஸ், அவ்வளோதான் இந்தியா வீடியோ. ரொனின் எப்படி செட் பண்ணுறது, இது ரொம்ப நாளாக எனக்கு இந்த வீடியோ செய்ய ஆசை. ஸோ கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கலாம். பட் ஐ ஹோப் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்கள் இந்த வீடியோ நான் உங்கள் வினோத் மட்டன் குஸ்காவா. மக்களே மறக்காமல் இந்த பக்கம் இப்போ புதுசாக நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் வீடியோன்னு தெரியும். அது வந்து இப்போ நான் ரீசெண்டாக சோனி ஜிவிட்ட ஃபோட்டோகிராஃபி செஞ்சேன்னா அந்த வீடியோ இங்கே இருக்குது. நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கோ. உள்ளே போய் நிறைய வீடியோஸ் இருக்கு பாருங்கோ. நம்ம தொடர்ந்து வீடியோஸ் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். திரும்பவும் மட்டன் குஸ்காவா. நன்றி, வணக்கம், பாய் பாய். மட்டன் குஸ்காவா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.